வணக்கம். ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீத சொற்பொழிவுகள்லேருந்து ஒரு முக்கியமான உரையை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. இது அவருடைய 33வது உரை. இதுல ஞானம் பெற்ற ஜனக மகாராஜா அடைந்த ஒரு அனுபவ நிலைய ஓஷோ விளக்குறாரு. நாம ஆன்மீகம்னா என்னன்னு நினைச்சு வச்சிருக்கோமோ அது சம்பந்தமான பல நம்பிக்கைகளுக்கு இந்த உரை ஒரு பெரிய சவாலா இருக்கு. வாங்க, இதுக்குள்ள இருக்கிற சில ஆச்சரியமான ஆழமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். நிச்சயமா. இந்த உரையின் மையமே ஜனகர் சொல்ற ஒரே ஒரு வரிதான். நான் செயல் செய்வதை நிறுத்திவிட்டேன். இத கேட்டதும் அவர் சோம்பேறி ஆகிட்டாரோ இல்ல உலகத்தை விட்டு ஓடிட்டாரோன்னு தோணும். ஆனா விஷயம் அதில்ல. அவர் சொல்றாரு, முதல்ல உடல் ரீதியான செயல்கள் நின்னுது, அப்புறம் பேச்சு, அதுக்கப்புறம் சிந்தனை கூட நின்னுடுச்சு. இப்போ நான் என் இயல்புல நிலைச்சிட்டேன்னு சொல்றாரு. ஊஷா சொல்றாரு, ஜனகர் செயல்களை நிறுத்தல, நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தை, அந்த எண்ணத்தை நிறுத்திட்டார். இதுதான் இந்த உரையின் திறவுகோல். இதுதான் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்குது. நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? உதாரணத்துக்கு, நான் காலையில எழுந்து வேலைக்கு போகணும்னு முடிவு பண்றேன். அல்லது இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இதெல்லாம் என்னோட தேர்வு இல்லையா? சுவாசிக்கிறது மாதிரி தானா நடக்கிற விஷயத்துக்கும் நான் உணர்வு பூர்வமா எடுக்கிற முடிவுகளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓஷோ இதை எப்படி விளக்குறாரு? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இந்த சந்தேகத்தை உடைக்கத்தான் ஓஷோ சில அருமையான கதைகளை பயன்படுத்துறார். ஒரு சக்கரவர்த்தி கம்பீரமான குதிரையில பவனி வராரு. வழியில இருக்கிற மக்கள் எல்லாரும் தலைவணங்கி மரியாதை செய்றாங்க. அத பார்த்த குதிரை, ஹாஹா, இந்த மரியாதைலாம் எனக்குத்தானே நினைச்சுக்கிட்டு இருமா போட நடுரோட்ல நின்னுடுதான். ஓஹோ. இன்னொரு கதையில அரண்மனை கூரையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன பள்ளி பள்ளியா விழுந்துரும்னு நினைச்சுக்குமா. சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது உண்மையில நடக்கிற ஒரு செயலுக்கு நாம தான் காரணம்னு ஒரு பொய்யான உரிமை எடுத்துக்கிறோம்னு சொல்றீங்களா? அதேதான் ஓஷோ சொல்றாரு. மனிதர்களும் அந்த குதிரை பள்ளி மாதிரி தான். உடல்ல பசிக்குது, செரிமானம் நடக்குது, இதயம் துடிக்குது, மனசுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றி மறையுது. இது எல்லாமே இயற்கைன்னு ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தோட பகுதிகள். ஆனா நாம என்ன பண்றோம்? நான் சாப்பிட்டேன், நான் யோசித்தேன், நான் சாதித்தேன்னு எல்லாத்துக்கும் ஒரு நான்கிற முத்திரையை போட்டுக்கிறோம். சரி சரி. உங்க கேள்விக்கு வந்தா, நீங்க ஒரு முடிவெடுக்கிறதா நினைக்கிறீங்க. ஆனா அந்த முடிவு உங்களுடைய கோடிக்கணக்கான கடந்த கால அனுபவங்கள், உங்க மரபணு, உங்க சூழல், உங்க மனநிலைன்னு பல விஷயங்களோட கூட்டு விளைவு. அந்த எண்ணம் உங்க மனசுல தோன்றவதை நீங்க ஒரு சாட்சியா பாக்குறீங்க, அவ்வளவுதான். நான்கிறது அந்த எண்ணத்துக்கு உரிமை கொண்டாடுற ஒரு கதை. ஜனகரின் முதல் படி இந்த கதையிலிருந்து வெளியே வர்றதுதான். இந்த சாட்சி நிலைங்கிறது ஒரு பெரிய மனமாற்றம். ஆனா இந்த நான் ஒரு கதைன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்துது. நாம வெளியில காட்டிக்கிற நான் பத்தி. இந்த உரையில ஓஷோ மனிதர்களோட இரட்டை வாழ்க்கை பத்தி ரொம்ப ஆழமா பேசுறாரு. வெளியில சிரிப்பு, உள்ளுக்குள்ள கண்ணீர். நீச்சாவோட ஒரு மேற்கோளை கூட சொல்றாரு, நான் அழுதுருவனோன்னு பயந்துதான் சிரிக்கிறேன்னு. இது இன்றைய சமூக ஊடக காலகட்டத்துக்கு இன்னும் ஆழமாக பொருந்துதே. நாம காட்டிக்கிற ஹைலைட் ரீல் வாழ்க்கைக்கும் நம்முடைய உண்மையான உணர்வுகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ஓஷோ அதே தான் சொல்றாரு. நாம மற்றவர்களோட கண்களை ஒரு கண்ணாடியா பயன்படுத்தி அதுல தெரியற பிம்பத்தை நாமளே உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிறோம். அந்த பிம்பம் சந்தோஷமா இருக்கணும், வெற்றிகரமா இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை, வலிய, வெறுமைய பார்க்கவே பயப்படுறோம். அந்த பள்ளத்தை எட்டி பார்க்கவே நமக்கு தைரியம் இல்ல. ஏன் அந்த பயம்? உள்ளுக்குள்ள பார்த்தா என்ன இருக்குன்னு நாம நினைக்கிறோம். இதுலதான் ஓஷோ ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. ஞானிகளும் மகான்களும் உள்ளுக்குள்ள கடவுள் இருக்கார், பேரொளி இருக்கு, ஆனந்தம் இருக்குன்னு சொல்றத கேட்டு கேட்டு நமக்கும் அப்படிதான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா ஆழ் மனசுல ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அந்த வெறுமையை எதிர்கொள்றதுக்கு பயந்துதான் நாம பொய்யான சிரிப்பு, போலி உறவுகள், அர்த்தமற்ற வேலைகள்னு வெளியே ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஓஷோவோட பார்வையில அந்த வெறுமைய தைரியமா எதிர்கொள்வதுதான் உண்மையான ஆன்மீக பயணத்தோட முதல் படி. ஓகே. அப்போ நான் செய்பவன் இல்லைன்ற உண்மையை உணர்ந்து உள்ளுக்குள்ள இருக்கிற வெறுமையை எதிர்கொள்ள துணிஞ்சா அடுத்தது என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடணுமா, ஒரு சன்னியாசி மாதிரி? ஏன்னா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த உரையில ஓஷோ துறவிகளை பத்தி ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த விஷயத்தை விளக்க ஓஷோ 3 வார்த்தைகளை பயன்படுத்துறார். ராகம், விராகம், வீதராகம். ராகம், விராகம், வீதராகம். ஆமா, ராகம்னா பற்று, ஒரு விஷயத்தின் மேல இருக்கிற ஆசை. விராகம்னா பற்றின்மைன்னு நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம்.
ஓஷோ சொல்றாரு, விராகம்னா வெறுப்பு, பற்றுக்கு எதிரான நிலை. ஓ. உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு பணத்தின் மேல பயங்கர ஆசை, அது ராகம். திடீர்னு ஞானம் வந்ததா நினைச்சுக்கிட்டு பணத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறார். காசுனா சாக்கடை, தொடவே மாட்டேன்னு சொல்றார். இது விராகம். ஆனா ரெண்டுமே பணத்தோட சம்பந்தப்பட்டதானே. ஒன்னு நேர்மறையா, இன்னொன்னு எதிர்மறையா. ஆனா தொடர்பு இருந்துகிட்டே தானே இருக்கு. மிகச்சரியா புடிச்சிங்க. ஓஷோ சொல்றாரு, பெரும்பாலான துறவிகள் ராகத்தை விட்டுட்டு விராகத்தை புடிச்சுக்கிறாங்க. காமத்தை விட்டுட்டு காமத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. உலக விட்டுட்டு உலக சபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த விஷயத்தோட அவங்களோட தொடர்பு இன்னும் அறுபடல. வீதராகம்ங்கிறது தான் உண்மையான விடுதலை. அது பற்றையும் வெறுப்பையும் கடந்த நிலை. ஒரு விஷயத்தின் மேல ஆசையும் இல்ல, வெறுப்பும் இல்ல. அது இருந்தா என்ன, இல்லனா என்னங்கிற ஒரு சாட்சி நிலை. இதுதான் ஜனகரின் நிலை. அப்போ தட்டஸ்தா கூடஸ்தான்னு 2 வார்த்தைகளை ஓஷோ பயன்படுத்துறாரு. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? தட்டஸ்தானா கரையில நின்னு வேடிக்கை பார்க்கறவன்னு புரியுது. ஆனா கூரஸ்தா தனக்குள்ளேயே நிலைத்திருப்பதுனா என்ன? வெளி உலகத்துல புயலே அடிச்சாலும் அது உங்களை பாதிக்காதுங்கிற அர்த்தத்துல ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? அருமையான கேள்வி. இது ஒரு சினிமா உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நீங்க தியேட்டர்ல ஒரு படம் பாக்குறீங்க. அதுல ரொம்ப உருக்கமான ஒரு காட்சி வருது. அத பார்த்து உங்க கண்ணுல கண்ணீர் வருது. ஆனா அதே சமயம் உங்க உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குரல் சொல்லும், இது வெறும் சினிமாதான், நடிப்புதான்னு. அந்த நிலைதான் தடஸ்தா. ஓஹோ. அதாவது, ஆத்து வெள்ளம் போகுது, நீங்க கரையில நின்னு வேடிக்கை பாக்குறீங்க. வெள்ளத்தோட சேர்ந்து நீங்களும் அடிச்சிட்டு போகல. ஆனா வெள்ளம் உங்க மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, அப்போ கூடஸ்த நிலை? கூடஸ்த நிலைங்கிறது நீங்க படமே பார்க்கல, நீங்க தியேட்டர்ல உங்க நாற்காலியில அமைதியா உட்கார்ந்திருக்கீங்கன்ற உணர்வுல நிலைச்சு நிக்கிறீங்க. உங்க முன்னாடி திரையில புயல் அடிக்கலாம், பூகம்பம் வரலாம், ஆனந்தமான காட்சிகள் வரலாம். ஆனா அதுல எதுவுமே உங்களை அசைக்காது. ஏன்னா நீங்க திரையில இல்ல, உங்க இருப்புல இருக்கீங்க. வெளியுல என்ன நடந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அமைதி குலையாது. நீங்க உங்களுக்குள்ளேயே நிலைச்சு நிக்கிறீங்க. இதுதான் ஜனகர் அடைந்த நிலை. நான் இப்போது எப்படி இருக்கிறேனோ அப்படியே நிலை பெற்று விட்டேன்னு அவர் சொல்றதே இதத்தான். ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத கேட்டா ஞானமடைய தகுதி தேவையில்லை, அது இந்த கணத்திலேயே சாத்தியம்னு ஓஷோ சொல்றதா புரியுது. அப்போ இத்தனை வருஷமா நம்ம கேள்விப்பட்ட சாதனா, தியான முறைகள், பயிற்சிகள், குருவை தேடி அலையிறது, இதெல்லாம் அர்த்தமற்றதா? இது ஒரு புரட்சிகரமான கருத்து, நம்புறதுக்கே ரொம்ப கடினமா இருக்கே. ஆமா, ஓஷோ சொல்றல இதுதான் அஷ்டவக்ர கீதையின் புரட்சிகரமான செய்தி. இதனாலதான் இந்த கீதை பகவத்கீதை மாதிரி அவ்வளோ பிரபலமாகல. ஏன்னா இது உங்களுக்கு எந்த விதமான தள்ளி போடும் வாய்ப்பையும் கொடுக்கல. நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்ல முடியாது. ஆமா, நான் இன்னும் தகுதியானவன ஆகல, இன்னும் கொஞ்சம் புண்ணியம் சேர்க்கணும், அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலான்னு எந்த சமாதானமும் சொல்ல முடியாது. அஷ்டவக்ரர் சொல்றார், நீ ஏற்கனவே விடுதலை அடைந்தவன், அதை இந்த கணத்தில் உணர்ந்து கொள். இதுக்கு ஓஷோ ஏதாவது உதாரணம் சொல்றாரா? ஒரு அழகான யூத கதைய சொல்றார். ஒரு ஏழைக்கு ஒரு கனவு வருது. தலைநகரத்துல இருக்கிற ஒரு பெரிய பாலத்துக்கு அடியில ஒரு புதையல் இருக்குன்னு கனவுல தெரியுது. உடனே அவன் கிளம்பி பல நாள் பயணம் செஞ்சு அந்த பாலத்துக்கு போறான். அங்கே ஒரு காவலர் இருக்கார். அவன் விஷயத்த சொன்னதும் அந்த காவலர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அப்படியா? ஆமா, முட்டாளே, கனவை நம்பியா இவ்வளவு தூரம் வந்த? எனக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. உன் ஊர்ல, உன் பேர்ல, உன் வீட்ல, உன் கட்டில் கடியில தான் புதையல் இருக்குன்னு வந்துச்சு. அதுக்காக நான் அங்கேவா வர முடியும்னு சொல்றார். அத கேட்டதும் இந்த ஏழைக்கு ஞானம் வருது. புதையல் தனக்குள்ளேயே, தான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குங்கிறத உணர்ந்து ஊர் திரும்புறான். நாமளும் அந்த ஏழை மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற விடுதலைய வெளியுல தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கோம். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா, நீங்க எங்களுக்கு அனுப்புன இந்த ஆதாரமே பதில்களை வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ள பாருங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு முரணா இருக்கே. அதுதான் அதில் உள்ள அழகு. ஜனகரின் இறுதி அனுபவம் அதுதான். நான் இப்போது எப்படி இருக்கிறேனோ அப்படியே நிலை பெற்று விட்டேன். எதையும் சேர்க்கவும் இல்லை, எதையும் நீக்கவும் இல்லை. இருக்கிற நிலைய அப்படியே முழுமையா ஏத்துக்கிட்ட அந்த கணம்தான் ஞானம். எந்த செயலும் தேவையில்லை, எந்த மாற்றமும் தேவையில்லை. இந்த ஏற்பு நிலைதான் உச்சகட்ட ஞானம். ஓஷோவின் இந்த உரை நாம ஆன்மீகம் பத்தி வச்சிருக்கிற பல எண்ணங்களை தலைகீழா புரட்டி போடுது. செயல்கள்ல இல்ல, நான் செய்கிறேன் என்ற மனப்பான்மையில தான் மாற்றம் தேவை. எதையும் துறக்க தேவையில்ல, எதையும் வெறுக்கவும் தேவையில்லை. மாறாக எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்க பழகணும். ரொம்ப முக்கியமா, அந்த விடுதலைக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம். அது இந்த கணத்திலேயே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓஷோவின் இந்த உரையின் அடிப்படையில் ஒரு இறுதி சிந்தனையை உங்களுக்குள்ளேயே எழுப்பிக்கலாம். நான் செய்கிறேன்
என்ற எண்ணத்தை விடுவது இவ்வளவு எளிமையானது, அதுதான் விடுதலைக்கு வழின்னா, நாம ஏன் அதை இவ்வளவு இறுகப் பற்றிக் கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை அந்த நான் என்ற அகங்காரம் நமக்கு கொடுக்கிற ஒரு விதமான முக்கியத்துவத்தை, அந்த வலிய கூட நம்ம ரசிக்கிறோமோ? இந்த உரையின் அடிப்படையில் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொண்ட வேண்டிய கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல நான் தான் இதை செய்கிறேன், இது என்னால தான் நடக்குதுன்ற எண்ணத்தை நீங்க ரொம்பவே தயங்குறீங்க. ஒருவேளை அந்த எண்ணம் தான் உங்களுடைய அத்தனை மன அழுத்தத்துக்கும் காரணமாக இருந்தாலும் கூட